எக்ஸல்ல இப்போ வந்து நம்மளுக்கு சேல்ஸ் தேவை. இப்போ வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன், அதில் அரே ஆர்குமெண்ட்டில் இந்த சேல்ஸ் அமௌண்ட் ரேஞ்சை கொடுத்துடலாம். கம்மா கொடுத்த உடனே ரோ நம்பர், அதை வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் கொண்டு வரும். ரோ நம்பரை வந்து மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து ரோ நம்பர் தான் கொண்டு வரும். அதனால மேட்ச் ஃபங்க்ஷனில் இதில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு லுக்அப் வேல்யூவில் இப்போ நம்மளுக்கு ஒன்று தான் நம்மளுக்கு லுக்அப் வேல்யூ வேணும். ஒன்றுங்கிறத தான் தேடுறோம். கம்மா லுக்அப் அரேயில் எங்கேருந்து தேடுறீங்கன்னு கேட்குது. இப்போ டபுள் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கம்மா கொடுத்தோம்னா 0 எக்ஸாக்ட் மேட்ச்ன்றதை கொடுத்துட்டு டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த லுக்அப் அரேயில் என்ன கொடுக்க போறோம்னா, இப்போ வந்து இந்த நேம் ரேஞ்சை கொடுத்துட்டு இந்த நேம் ரேஞ்சில் இந்த நேம் இருக்கான்னு செக் பண்ணுன்னு கொடுக்குறோம். மறுபடியும் அடுத்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இந்த மந்த் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த மந்த் இருக்கான்னு செக் பண்ணு, அந்த ரேஞ்சில் மந்த் இருக்கான்னு செக் பண்ணுன்றதை கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டைப்லையும் கொண்டு வரலாம் இந்த ரிசல்ட்டு. ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன், அதில் அரே ஆர்குமெண்ட்டில் இந்த சேல்ஸ் அமௌண்ட் ரேஞ்சை கொடுத்துடலாம். கம்மா கொடுத்த உடனே ரோ நம்பர் ஆர்குமெண்ட்டில் மேட்ச் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். அதில் லுக்அப் வேல்யூ எதை தேடுறீங்கன்னு கேட்குது. இப்போ 2 தான் தேடுறோன்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கம்மா கொடுத்தோம்னா மேட்ச் டைப் வந்து 0 எக்ஸாக்ட் மேட்ச் அப்படி கொடுத்துட்டு டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் லுக்அப் அரேயில் என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த நேம் ரேஞ்சில் இந்த நேம் இருக்கான்னு செக் பண்ணுன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மந்த் ரேஞ்சில் இந்த மந்த் இருக்கான்னு செக் பண்ணுன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதாவது இங்கே ஒன் கொடுத்துருந்தோம், அதுக்கு பதிலாக 2 கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் சைன் மாற்றிக்கிட்டோம். மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ் சைன் மாற்றிக்கிட்டோம். இந்த மாதிரியும் கொண்டு வரலாம். இப்போ என்டர் கொடுத்தா ரிசல்ட் வந்துடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.